ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட்டு 2/1/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக மாணவர்கள், பெற்றோர்கள், அதே போல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நியூ இயருக்கு நெக்ஸ்ட் டே நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா அண்டு தமிழ்நாடுக்கான 2-in-1 லாஸ்ட் அண்டு ஃபைனல் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூலோட இந்த வீடியோக்காக ஒரு 1 டே லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாலையும் தமிழ்நாட்டிலையும் கடைசி மற்றும் இறுதி சுற்று ஃபைனல் கவுன்சிலிங் 2025 அந்த ஷெட்யூல் தான் இது. இப்போது ஆல் இண்டியா கோட்டாலையும் தமிழ்நாட்டிலையும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 47 சீட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த 47 சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ்லேயும் பிஎஸ்சி நர்சிங்கில் மட்டும்தான். எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது, அதே போல் தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது, அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும், அதே போல் 2026 கவுன்சிலிங் தொடர்பான அனைத்து அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கான லாஸ்ட் ரவுண்டு ஷெட்யூல் 1 January 2026. நேற்று நியூ இயர் அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒன்லி ஃபார் பிடிஎஸ் அண்டு பிஎஸ்சி நர்சிங். ஓகேங்களா? எம்பிபிஎஸ்னுடைய ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிறது முடிவடைந்து விட்டது. ஸோ இப்போது ஓப்பன் ஆகிருக்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் பிடிஎஸ்ஸுக்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் மட்டும்தான். இதே ஷெட்யூல் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட் கோட்டாலையும். ஸ்டேட் கோட்டாவில் 1 January 2026 3 January வரைக்கும். ஸோ ஆல் இண்டியா கோட்டாலையும் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலையும் சேர்ந்து டோட்டலாக 47 சீட்ஸ் பிடிஎஸ்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிடிஎஸ் அண்டு பிஎஸ்சி நர்சிங்கில் இந்த இறுதி சுற்றில் சீட்டு கிடச்சி அலாட்டான கேண்டிடேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 10th January 2026. ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த ஃபைனல் ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாத கேண்டிடேட் 2026 நீட் எக்ஸாம் எழுத முடியாது. அதுவே தமிழ்நாட்டில் சீட்டு கிடச்சி இந்த ஃபைனல் ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்டாக இருந்தால் 2026 தமிழ்நாடு நடத்தக்கூடிய கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது. ஸோ பிடிஎஸ்லேயோ அல்லது பிஎஸ்சி நர்சிங்லேயோ சீட்டு வேணும், கிடைச்சா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாணவர்கள் மட்டும் இந்த கலந்தாய்வில் கலந்துக்குங்க. இல்லை எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுதி அடுத்த ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டானுடைய சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து உங்களுக்கான ஆல் இண்டியா கோட்டானுடைய சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் பிடிஎஸ் அண்டு பிஎஸ்சி நர்சிங். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே என்னென்ன காலேஜில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் உங்களுக்கு பிடிஎஸ்சில் ஓப்பனில் ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதே போல் ராஜா முத்தையா டென்டல் காலேஜில் பிசியில் ஒரு சீட் வேக்கண்ட் இருக்குது. அதே ராஜா முத்தையா டென்டல் காலேஜில் பிடிஎஸ்சில் ஓப்பனில் ஒரு சீட் வேக்கண்ட்டாக இருக்குது. ராஜா முத்தையா டென்டல் காலேஜ் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்சில் எஸ்சியில் ஒரு சீட் வேக்கண்ட் இருக்குது. ராமச்சந்திரா டீம்டு யூனிவர்சிட்டியில் பிடிஎஸ்சில் ஓப்பனில் ஒரு சீட் வேக்கண்ட் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில் பிசியில் ஒரு சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிடிஎஸ்ஸுக்கான வேக்கன்சி லிஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போது எவ்வளோ சீட் வேக்கண்ட்டாக இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபைனல் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங்
இது எல்லாமே 2/1/2026 இன்று காலை 10 மணிக்கு உங்களுக்கு கவுன்சிலிங், கடைசி சுற்று கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 5/1/2026 மதியம் 12 மணி வரை. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பிடிஎஸ்ஸில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. கடைசி நாள் 5/1/2026. ஓகேங்களா? சரி, இப்போது இதில் வந்து ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டு 5ஆம் தேதி, ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5/1/2026. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 6/1/2026 10/1/2026 மதியம் 3 மணிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். கல்லூரியில் நீங்கள் போய் சேரக்கூடிய கடைசி நாள் 10/1/2026 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும். மற்றபடி எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் என்னென்ன, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் யார் அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குறாங்க, படிச்சுக்குங்க. இதில் இது வரைக்கும் எனக்கு சீட்டே கிடைக்கல சார் அப்படின்ற மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதற்கு நீங்கள் வந்து ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட், இந்த ரவுண்டில் நீங்கள் கலந்து கொள்வதற்காக அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். பிடிஎஸ் அப்படின்னா 2 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து ஆல்ரெடி பணம் கட்டி வச்சுருப்பீங்க 1 lakh. இல்லை அதுவே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்ததுன்னா 30,000 கட்டியிருப்பீங்க. இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்டு வந்து டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 lakhs கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது. இது தொடர்பாக உங்களுக்கு வந்து கிளாஸ் 23 டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. அதையும் தெளிவாக ஒரு டைம் படிச்சுக்குங்க. தேவைப்படுறவங்க மட்டும் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இப்போது எந்தெந்த காலேஜில் தமிழ்நாட்டில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கடைசி சுற்றுக்கான பிடிஎஸ் கலந்தாய்வுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் மேல்மருவத்தூரில் கவர்மெண்ட் கோட்டாவில் எஸ்சியில் ஒரு சீட்டு வேக்கன்ட் இருக்குது. அதே போல் ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரியில் பிடிஎஸில் எம்பிசியில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு வேக்கன்ட் இருக்குது. பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் திருவள்ளூரில் பிசியில் ஒரு சீட்டு வேக்கன்ட் இருக்குது. அதே போல் வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு வேக்கன்ட் இருக்குது. ஸோ இந்த கல்லூரிகளில் எனக்கு டென்டல் கிடச்சா நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாணவர்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸு, ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டு, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு இது எல்லாமே பெனால்ட்டியாக கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2026 தமிழ்நாடுல சீட்டு கிடச்சிருந்தா 2026 கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது. அதுவே ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரலை அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து 2026 நீட் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தேவைப்படுறவங்க மட்டும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளுங்கள். வீடியோ இன்னமும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. அதற்கு முன்னதாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா,
உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100 + டெஸ்ட்டு + ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100 + டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100 + டெஸ்ட்டு + ஸ்டடி மெட்டீரியல் + கொஷின் பேப்பர் + OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.